திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பரப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி மிருந்தமர் கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் மகனி குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜி அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருமண பொருத்தம் சைவ சித்தாந்தப்படி சித்தாந்தத்தை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய திருமண பொருத்தம் இது. ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய காலங்கள் இருக்கும் பொழுது இவ்வளவு பொருத்தங்கள் நமக்கு தேவையில்லை. சார்பு என்பது விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். சார்ந்துதான் இருக்கணும், மனைவிதான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், மனைவிதான் குடும்பத்தை பார்த்துக்கணும், அதே மாதிரி கணவன் தான் சம்பாரிச்சு கொடுக்கணும், இந்த நம்முடைய பண்பாட்டு முறை மாறாதவர்களும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு பொருத்தங்கள் தேவையில்லை. அப்போ கர்மா வேலை செய்யாதா சார்? இப்பதான் கர்மா வேலை செய்யுங்கிறீங்க தாம்பத்தியத்துல, அப்ப கர்மா வேலை செய்யாத? அப்போ வேலை செய்யும். உயர்வோ தாழ்வோ ரெண்டு பேர் சமாளிச்சு ஏத்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை இருந்தது. நல்லா யோசிங்க. ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு போனா கேவலம். அந்த வெளிநாடு போனா ஊருட்டு ஓடி போயிட்டாமாங்க. கடனாய் ஓடி போயிட்டான், முடிஞ்சு ஓடி போயிட்டான். ஒரு காலத்துல மலேசியா போனவங்க எல்லாமே, அதாவது 1940, 45, 46, 47, 50க்குள்ள மலேசியா போனவங்க எல்லாமே அவன் பஞ்சமலைக்கு ஓடி போயிட்டான், பஞ்சவதேசம் ஓடி போயிட்டான், இங்க முடிஞ்சு போய் ஓடி போயிட்டான், இப்படிதான் பேசுவாங்க ஒரு காலத்துல. அது அவமானமா இருக்கு. அவமானமாக சொல்லப்பட்டது. சொந்த ஊர் விட்டு, பங்கு பகுத்தாளி விட்டு, மாமச்சன் விட்டு, தாம் பிறந்த பூமி விட்டு, தனக்கென்று கொடுக்கப்பட்ட புவனத்தை விட்டு வெளியில போறது நம்முடைய பண்பாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படாதவனா இருந்தது. அப்போ இங்க விவசாயத்தை பண்ணிட்டு வறுமையோ ஏழ்மையோ ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறத வச்சு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுதான் முக்கியம். ஆனா இன்னைக்கு சொந்த ஊர்ல பிழைக்க வழி இல்லையா, வெளிநாடு போற யோகம் இருக்கான்னு கேட்கறாங்க. எல்லாரும் ஜாதத்தை கொண்டு வந்து கொடுத்து கேட்கிற கேள்வி, சொந்த ஊர்ல பிழைக்கிறதுக்கு வழியே இருந்தால் கூட வெளிநாடு போய் தான் நிறைய சம்பாதிக்கலாம், நாமளும் ஒரு 40 லட்ச ரூபா ஓட்டு கார் வாங்கலாம், 1 கோடி ரூபா ஓட்டு வீடு கட்டலாம், இப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த எண்ணங்கள் வந்த உடனே இன்னைக்கு வெளிநாடு போறது யோகம் ஆயிடுச்சு. அது போலதான் இன்னைக்கு 2வது திருமணம் பண்ணது யோகம், 3வது திருமணம் பண்றது அதோட யோகம், 5 திருமணம் பண்ணா அதிர்ஷ்டசாலி. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன செய்யறது? இதை எப்படி சமப்படுத்துறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு, ஒருத்தருடைய கர்மா ஒருத்தரை ஈர்த்து வச்சிருக்கணும். ஏனோ ஒரு பிடிப்பு, ஏனோ ஒரு அன்பு. இன்னைக்கு எல்லாரையும் செயற்கையா திருமண பொருத்தம் பார்த்து இவங்களுக்கு இவங்க மேல காதல் வருமானு பாக்குறோம். அன்னைக்கு இருந்த காதல் அப்படிங்கிறது வேற. அந்த காலத்துல ஒரு காதல் திருமணம் அத்தை உள்ள மாமா எனக்கு வரும், அந்த காதல் உயிருக்கு உயிரா இருந்தது. இன்னைக்கு பூரா டுபாக்கூர் காதல் தான் அதிகம் வருது. உடல் சார்ந்த காதல், உடல் சார்ந்த காதல் இல்லை. நான் அதனாலதான் ராசி எடுத்துக்கிறது இல்லை. ஏன் எடுத்துக்கிறது இல்லை? உடல் சார்ந்த காதலோ மனம் சார்ந்த காதலோ மாறிக்கொண்டே இருக்கும். உன்னை விட ஒன்று பெஸ்ட் தான். ஓ, நேற்று ஒரு வீடியோ கேமரா ஆர்டர் போட்டுட்டு இன்னைக்கு அமேசான்ல பார்த்தா இன்னொரு கேமரா நல்லா இருக்குது, இன்னொரு கேமரா நல்லா இருக்குது. இப்படித்தான் மனம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, வாழ்க்கை துணையும் அப்படித்தான். எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயசானா உடல் சுருக்கம், உடல் தளர்வு, அழகு குறையும். இந்த மனசு என்ன பண்ணும்? சின்ன பொண்ணை பார்த்தா, ஒரு அழகான பொண்ணை பார்த்தா மனசு இயங்கும். அதே மாதிரிதான் பெண்களும்.
இது மனம் சார்ந்த இது கூட இன்னைக்கு ஒத்து வராது. இது என்னுடைய ஸ்டாமினே சொல்லலாம். ஏன்னா மனம் மாறிக்கொண்டே இருந்துட்டு போகுது. இப்ப என்னதான் செய்யறது? இந்த இந்த ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இந்த ஒழுக்கம், இந்த இதை எப்படி கொண்டு வந்து நிறுத்துறது? சரி, ரெண்டாவது டைவர்ஸ்ங்கிறது ஈஸியா சொல்றாங்க. அப்பா அம்மா சொல்றாங்க, பிடிச்சாவது பிடிக்காது டைவர்ஸ் வாங்கிட்டு திரும்ப பாத்துக்கலாங்கிறாங்க. டைவர்ஸ்ங்கிறது லட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. புரியுது? இன்னைக்கு போய் கோர்ட்ல போய் பாருங்க, எத்தனை கேஸ் டைவர்ஸ் கேஸ்னு. எங்கிட்ட டைவர்ஸ்க்காக டைவர்ஸ் பண்ணலாமான்னு வந்த ஜாதகங்கள் மட்டும் இதுவரையிலும் குறைஞ்சது ஒரு 1000 1500 ஜாதகம். நீங்க நம்புறீங்க நம்பாத போங்க, அது எனக்கு கவலை இல்லை. அதை பத்தி எனக்கு யோசிக்கும் போறது இல்லை. டைவர்ஸ்க்கு வந்த ஜாதகம் மட்டும் இவரு இவ்வளவு ஜாதகம் பார்த்திருப்பாரா? 1500 ஜாதகம் இருக்கு டைவர்ஸ்க்கு வந்த ஜாதகம் மட்டும். எப்போ நான் நோட்ல எழுதி பார்க்கிற காலத்துல இருந்து கிட்டத்தட்ட இந்த 7-8 வருஷமாவே டைவர்ஸ்ங்கிறது லட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் ஏன் என்னோட கேள்வி, ஏன்? என்ன காரணம்? ஏன் வாழ முடியல? எதனால வாழ முடியல? என்ன அங்க கிடைக்கல? பாட்டி தாத்தாவெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? கூட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ள 10 புள்ள பெற்றாங்க. அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் இருந்தது, அவங்களுக்குள்ள எல்லாம் இருந்தது. ஒரே வாசல்ல எல்லாம் ஒட்டுக்க கட்டில போட்டு படுத்திருப்பாங்க. அதுக்குள்ள எப்படி 10 பிள்ளை பெற்றாங்க? இன்னைக்கு ஒத்த பிள்ளை பெற்றுக்கிறதே கஷ்டமா இருக்குது. அதுக்கு டைவர்ஸ் வேற. அவ்வளவுதான் தாம்பத்தியம். அதாவது அன்னைக்கு 10 புள்ள பெற்றுட்டாங்க, அவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்க. ஆனா வெளியே தெரியல, அவங்க ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒத்த புள்ள பெற்றுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அந்த ஒத்த பிள்ளை தள்ளி போடுறாங்க. அந்த ஒத்த பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், அதுக்கு டைவர்ஸ். வெக்கமா இல்ல? ஏன்? என்ன காரணம்? இத சிந்திக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஆன்மீக பணி என்பதோ, ஒரு இலக்கியம் சார்ந்த பணி என்பதோ, ஒரு சாஸ்திரம் சார்ந்த பணி என்பதோ வெறும் உலகத்துக்கு சாஸ்திரத்தை மட்டும் சொல்லிட்டு பணம் சம்பாரிச்சுட்டு போறதல்ல. அப்போ கால தேச வர்த்தமானம் என்று சொல்லக்கூடிய கால தேசத்துக்கு தகுந்தபடி முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? வைத்த பொருள் வலுவா வண்ணம். அப்போ வைத்த பொருள் வலுவா வண்ணம் நம்ம என்ன உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு? இதெல்லாம் எதுவுமே நான் சொல்லல. இதாவது இந்த கிரக பொருத்தமெல்லாம் நான் புதுசா கண்டுபிடிச்சா நினைச்சுக்காதீங்க. சிந்தித்தேன், யோசித்தேன். அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம்னா சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆரம்பத்தில் நான் எடுக்கல. சைவ சித்தாந்தத்தை திருமண பொறுத்த இல்லறவியலோடு பொறுத்துறது மகப்பெரிய பாவம். உனக்கு எங்க அடியார் கூடத்திலேயே எனக்கு எதிர்ப்பு. சைவ சித்தாந்தம் அது சைவ சமயம் பற்றிய நூல், அது ஒரு சமய நூல். அந்த சமய நூலை கொண்டு போய் இல்லறவியலோட பொருத்தி, தாம்பத்தியத்தோட பொருத்தி, கர்மாவோட பொருத்தி இதுக்குள்ள போறது பாவம் அப்படிங்கிற எதிர்ப்பெல்லாம் எனக்கு வந்தது. கடுமையான எதிர்ப்பு வந்தது. அந்த கடுமையான எதிர்ப்புக்கு நடுவில் எனக்கு குருமார்கள், நல்ல குருமார்கள் கிடைச்சாங்க. நாங்க இருக்கிறோம், நீ துணிஞ்சு செய். அதற்காக சில அடியார் திருக்கூடத்தை விட்டு நான் வெளியே வர வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கூட வந்து அவங்களோட நான் இணங்க முடியாத சூழ்நிலையோட ஏற்பட்டது. இது திருமண பொருத்தோடு இணைக்கலாமா? இவர் என்ன எப்படி பேசுறாரு? இதை சேர்த்தி வாழ்வியலுக்கு பயன்படாத ஆன்மீகம் என்ன பொறுத்தவரையிலும் தேவையில்லை. அது இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, வாழ்வியல் அறநெறிகளை சொல்லிக் கொடுக்காத எந்த ஒரு ஆன்மீகமும் மனிதனை மேம்படுத்தாது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது, அவனுக்கு முக்தி பேரும் கிடைக்காது. தெய்வத்தை தனியா மனிதனை தனியா பிரிச்சு பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஆன்மீகமும் மனித வளர்ச்சிக்கு, இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு, மனிதரும் சாதாரணமாக இருந்து மனிதரும் இறைவனாகலாம் என்ற தத்துவத்துக்கு பயன்படாத எந்த ஒரு நூலும் குப்பைக்கு சம்பந்தம். அது நமக்கு தேவையும் இல்லை, அது நமக்கு வேண்டுதலும் இல்லை. அப்போ மனிதனுடைய ஆத்ம வளர்ச்சியை, ஆத்ம பக்குவத்தை, ஆத்ம ஞானத்தை இல்லறத்தோடு சேர்ந்து, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து, தன் குடும்பத்தோடு சேர்ந்து இனிமையாக வாழ்ந்து எப்படி எம்பெருமானுடைய திருவடியை பற்றுவது அப்படிங்கிறத சிந்திக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் ஏதோ பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு சன்னியாச காய் வெட்டி கட்டிக்கிட்டு சன்னியாசம் போய் ஒதுங்கி வாழ் என்ற அர்த்தம் அல்ல.
அப்படி வாழ்றவனுக்கு எந்த சாஸ்திரம் தேவையே இல்லை. மகான்கள் சாஸ்திரத்துக்கு, அவங்களுக்கு மகான்களுக்கு, ஞானிகளுக்கும், யோகிகளுக்கும், சாஸ்திரங்களுக்கும் அவங்க கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தீட்டும் இல்லை, திறக்கும் இல்லை, எதுவும் கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு சம்பிரதாயங்களும் கிடையாது. நல்லா புரிஞ்சுட்டு தனக்குள்ளே இறைவன் கண்ட மகான்களுக்கு அவங்களுக்கு எது கோயிலே தேவையில்லை. அவங்களை பொறுத்து வரலும் இல்லறத்தோடு வாழ்கின்ற நமக்கெல்லாம் தான் சாஸ்திரம், இந்த இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், வேத நெறிகள், இதெல்லாம் நமக்குத்தான் தேவையோ தெரிஞ்சு ரமண மகரிஷி மாற, சுவாமி விவேகானந்தர் மாற, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாற இருக்கக்கூடிய மகான்களுக்கு இதெல்லாம் அப்பாற்பட்டது. அவங்கெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டு வாழ்றவங்க. அவங்கெல்லாம் இதுக்கு தேவையில்லை. இதுக்குள்ள அவங்க வரப்போறதும் இல்லை. புரியுதுங்களா? அத 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 அப்படி பார்த்து 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 தான் ஒதுக்கித்தான் இன்னைக்கு குழந்தைங்க இன்னைக்கு சமய நூல்கள், குரான் படிக்கணுமா அது இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தது, பைபிள் படிக்கணுமா அது கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தது, ராமாயண மகாபாரதம் படிக்கணுமா அது இந்து சமுதாயத்தை சார்ந்தது, தேவாரம் திருவாசகம் படிக்கணுமா அது சைவ சமயத்தை சார்ந்தது, திருப்புகழ் படிக்கணுமா அது முருகப்பெருமானுடைய முழுமையாக யார் தெய்வமா கும்பிடுறாங்களோ அதை சார்ந்தது. இப்படி ஒதுக்கி ஒதுக்கி இதெல்லாம் கடவுளை புகழ்ந்து பாடுவதற்காக எழுதப்பட்ட நூல்கள். இதிலிருந்து மனிதனுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஏதோ கோயில்ல பூஜை நேரத்துக்கு ஓதுவாமூர்த்தி பாடுறார், சாமிக்கு மணி அடிக்கிறாங்க, பூஜை ஆகுது, அதோடு போயிடுச்சு. அது எவ்வளவு வருத்தத்துக்குரியது தெரியுமா? சாமிக்கு புகழ்ச்சி தேவையா? சாமி தன்னை புகழ்ந்து பாடணும்னு கேட்டாரா? வேண்டுதல் வேண்டாமை உள்ளவன் அவன். அவனுக்கு எதுவும் தேவையில்லை. எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவன் பரம்பொருள். அது எல்லா பொருளுக்கும் பொருளாகவே இருக்கின்றது. அதற்கென்று ஒரு பொருளை அதனால் உணரவும் முடியாது, நுகரவும் முடியாது. இதை நான் சைவ சித்தாந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எல்லாத்துக்குள்ளும் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் சுவாமி இருக்கிறனால நாம சாப்பிட்ற ஜிலேபியில இருந்து நாம சாப்பிட்ற எல்லா பொருள்லையும் எம்பெருமான் இருக்கிறார். அதுக்குள்ளேயே இருக்கிறவன் அவன் தனித்த ருசியா அவனுக்கு இருக்க போறது இல்லை. புரியுதுங்களா? அவனே அதுவாக இருக்கிறான். அப்போ இதெல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டது, நாம் வாழ்வியல் முன்னேறுவதற்காக கொடுக்கப்பட்டது. அப்ப எதுக்கு சார் சுவாமிக்கு நைவேத்தியம்? சாமிக்கு எதுக்கு சார் அன்பு? நல்லா புரிஞ்சுக்குங்க. இறைவனை குழந்தையாக, தாயாக, தந்தையாக, நண்பனாக, அதாவது உறவுகோல் நற்று உணர்வெனும் கயிற்றால் முருகக் கடைய வந்து நிற்குமே. எப்படி இறைவனோடு ஆன்மா ஒன்றும்னா உறவுகோல் இருந்தாதான் ஒன்றும். அந்த உறவுகோலுக்குள்ள போகும் பொழுதுதான் நம்ம சாமிக்கு அன்னம் படைச்சு அவனுக்கு ஊட்டி பார்த்து நம்ம குழந்தையா அவனோடு உறவாடுறோம். அந்த உறவாடும் அன்புக்காகத்தான் உணவு தவிர, உணவு நான் சாப்பாடு கொடுக்குற சாமிக்கு, நான் பொழுதோடு மகளேஸ்வருக்கு டெய்லியும் சக்கரை பொங்கல் போட்டு கொடுக்குறேன், மகளேஸ்வரர் நாளினா எப்படி சாப்பிடுவார்? இப்படி அல்ல, இது அல்ல. அதாவது என்னுடைய அன்பை அவனுக்கு காணிக்கையா காட்டுவதற்காகத்தான் அந்த நைவேத்தியம். எப்படி அன்பை காட்டுறது? ஆன்மா எப்படி உறவாடுறது? அதுக்காகத்தான். அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். புரியுதுங்களா? அவன் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. ஆனா எப்ப உண்ணறான் அப்படின்னா நம்ம அன்புக்காக. அது எப்படி? அப்பா அம்மாவுக்கு, அம்மா பிஹெச்டி, அப்பா எம்பில் பண்ணிருக்கார். குழந்தை ஸ்லேட்ல எழுதும், அப்பா இது ஆ சொல்லு, இது ஆ சொல்லு அப்படி. இவங்களும் ஆ ஆ அப்படிம்பாங்க. ஆனா அவனா அப்பா அம்மாவுக்கு தெரியாத அர்த்தமா அதுக்கு. குழந்தை சொல்லும் போது ஒரு இன்பம் அப்பா அம்மாவுக்கு. அதுபோல நமக்கு அனுதினமும் உணவு தருகின்ற ஆண்டவனுக்கு நாம் ஒரு நிவேதினம் படைத்து அவனுக்கு ஊட்டும் போது அவனுக்கு ஒரு இன்பம். ஆஹா, என் குழந்தை எனக்கு பாரு முந்திரி எல்லாம் போட்டு பொங்கல் செஞ்சு குழந்தை ஊட்டுறான் ஐயா, என் மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். அன்பில்லாமல் எதை செய்தாலும் அது மண்ணுக்கு சமம். புரியுதுங்களா?
இது எதுக்கு கொண்டு வந்தேன், எதுக்கு இவ்வளவு தூரம் சொன்னேன்? சாஸ்திர நெறிகளும் சாஸ்திர ஞானங்களும் ஆகமங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் குரானா இருந்தாலும் சரி, பைபிளா இருந்தாலும் சரி, எந்த மதம் சார்ந்த நூல்களாக இருந்தாலும் சரி, வாழ்வியலுக்கு பயன்பட வேண்டும். அதுக்கு பெரும் எதிர்ப்பு என்னன்னா, இந்த சைவ சித்தாந்த நூலை நான் திருமண பொருத்தத்துக்குள்ளே அடியவன் கொண்டு வருவதற்கு எதிர்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்ப்பை மீறியும் கொண்டு வரணும், இத ஆராய்ச்சி பண்ணணும். கர்மத்தேரினா என்ன, கர்மானா என்ன, வாழ்க்கைனா என்ன, ஒவ்வொரு பாவகத்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதுல ஏன் பிரச்சனை வருது, இதுல கிரகங்கள் என்ன சொல்லுது, ஜோதிட வேத நூல்கள் என்ன சொல்லுது, புரியுதுங்களா? இந்த வார்த்தைகளையும் அவங்க சொன்ன சொல்களையும் இந்த பக்கம் சித்தாந்தம் சொன்ன சொல்களையும் கோர்த்து ஒரு மாலையாக கோர்த்த போதுதான் இதில் கிடைக்காத விடயங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் விடயங்கள் கிடைச்சது. அந்த விடயங்களைத்தான் திருமண பொருத்தமா கிட்டத்தட்ட 1200 பக்கமாக ஸ்லைடாக வடிவமைக்கும். இது கொடுத்தது சைவ சித்தாந்த ஆசான்களும். நான் முதன்மை எடுத்துக்கிட்டது உண்மை விளக்கம், கணவாசங்கிறது அவர் எழுதிய உண்மை விளக்கமும் சிவஞான போதமும் நான் உண்மையா எடுத்துக்கிட்டது. இதை எடுத்துட்டு தான் இந்த நூலை ஆதாரமாக வைத்துக் கொண்டு அடியவன் திருமண பொருத்தம் அப்படிங்கிற நூலை வடிவமைத்து இன்னை வரை அந்த நூல் வெளிக்கொண்டாட முடியல. ஏன்னா அதுக்குண்டான பொருளாதாரம், அதுக்குண்டான சூழ்நிலை அமையல. ஆனால் அதை வகுப்பாவது சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா இதை ஒப்பிட்டு இதன்படி திருமண வாழ்க்கை ஜாதகம் பொருத்தம் பார்த்து கொடுத்த எல்லாரும் மருதரை சந்திக்கும் போது எப்படி உங்க பொண்ணு வாழ்றானா, சாமி ரொம்ப சந்தோஷமா வாழ்றா. அந்த பொண்ணை பார்த்து கேட்கும்போது பொண்ணை பார்த்தாலே அண்ணான்னு ஒடியாது, அண்ணா நான் சந்தோஷமா வாழ்றேன், என் வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிறார், நான் நல்லா இருக்கேன். இந்த பொண்ணுங்க சொல்றது ஏன் பொண்ணு சொல்ற மாதிரி இருக்கு. வாழ்க்கையில் அதை விட என்ன வேணும்? நான் ஒருத்தன் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இல்லாம போயிடும். ஏன்னா யாருடைய விதியும் நம்ம கையில் இல்லை. எனக்கு அப்புறமும் இதன்படி பொருத்தமாக்குற ஜோதிடர்கள் இந்த உலகத்தில் வேண்டும். எங்காவது ஒரு மூலையில் இந்த குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆத்மாவுடைய இயக்கம். அந்த இயக்கத்தால் தான் இந்த திருமண பொருத்தங்கிற அமைப்பை நான் எடுத்துட்டு இருக்கேன். இதுல எத்தனையோ முரண்பாடுகளை, எத்தனையோ விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கலாம், ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கவலை எல்லாம் பாதை மாறி போய்கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் எங்க அமெரிக்கா போல, லண்டன் போல நம்ம நாட்டிலையும் திருமண பந்தம் என்பது புனிதமாக சொல்லப்படுகின்றன. அன்னைக்கு 2 திருமணம் இல்லையா, பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் அவங்க பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது திருமணம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனா முதல் மனைவியை கைவிடல, 2 பேர் பிரிஞ்சு போகல. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மனம் சார்ந்து இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டா யாருமே இல்லை. ஒரு 10 பேர் சொல்றதே கஷ்டம். டிப்ரெஷன் அதனாலயே பிரிஞ்சு, அதனால என்னால முடியல, அதனால எனக்கு டைவர்ஸ் வேணும். ஏன்? நான் முடிச்சபடியில தான் இருப்பேன், நான் முடிச்சபடியில தான் இருப்பேன். எதனால? அன்னைக்கு ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய தன்மை இருந்தது. இன்னைக்கு ஒருத்தர் சார்ந்து வாழ தேவையில்லை. நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிறேன், நான் எங்க கையிலேயே பணம் இருக்கு, உங்க கையிலேயே பணம் இருக்கு, நீ என்ன சொல்லி நான் கேட்கறது, நான் என்ன சொல்லி நீ என்ன சொல்லி நான் கேட்கறது. உன்னை சார்ந்து இருக்க தேவையில்லை. நான் ஹோட்டலுக்கு போனா விதமா சாப்பிடுவேன், நீ என்ன சாப்பாடு ஆகி போறது. சாப்பாடு இதுல அது என்ன சார் ஆர்டர் பண்றமே, அதுல என்ன சுகியில் ஆர்டர் பண்ணா சாப்பாடு வீட்டுக்கு வரும், நீ என்ன சாப்பாடு ஆகி போறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாரையும் யாரும் சார்ந்தில்லை என்ற போது இல்லற பந்தத்தை எப்படி இறுக்கி பிணைத்து வைத்திருப்பது? இன்னைக்கு 10 பொருத்தம் மட்டும் போதுமா?
இன்னைக்கு நட்சத்திரத்தையும் ராசியையும் வைத்து பார்க்கக்கூடிய பொருத்தங்கள் போதுமா? சிந்தியுங்கள். என்ன